என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பாரத்தை வைத்துவிடு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் 55 வசனங்கள் 1 முதல் 23 வரை. பாரத்தை வைத்துவிடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22. இந்த வசனத்தில் 3 பகுதிகள் உள்ளன. முதலாவது, நாம் நம் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிட வேண்டும். இரண்டாவதும் மூன்றாவதும், அவர் நம்மை ஆதரிப்பார், தள்ளாட ஒட்டார் என்று கூறி நம் விசுவாசத்தை ஊக்குவிக்கின்றன. ஒவ்வொருவரது மனதிலும் பாரம் உண்டு. அது சிறியதாகவும் இருக்கலாம், பெரியதாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒன்றல்ல பல பாரங்கள் இருக்கலாம். பாரமுள்ள யாரானாலும் அவருக்கு தன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிட தெரிய வேண்டும். அதாவது கர்த்தரிடம் தன் மனபாரத்தை சொல்லி அதை அகற்ற தனக்கு வழிகாட்டுமாறு ஜெபித்துவிட்டு அதன்பின் அந்த பாரத்தை மீண்டும் மனதில் சுமக்கக்கூடாது. கடவுளிடம் ஒப்படைத்து விட்டோம், அவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஆதரவளிப்பார், நம்மை தள்ளாட ஒட்டார் என்று வசனம் சொன்னாலும் இடையே நீதிமானை என்றொரு சொல் வருகிறதே. நான் நீதிமானா என்ற கேள்வி எழுகிறது. ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீதிமான்தான். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இந்த நிச்சயம் நமக்கு இருக்கும்போது தேவன் நம்மை ஆதரிப்பதும் தள்ளாட விடாது காப்பதும் நிச்சயமே. எனவே விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்பட தேவையில்லை. எந்த பிரச்சனையானாலும் அவர் அதை நாம் நினைத்து பார்க்காத வகையில் அருமையாய் தீர்த்து வைப்பார். நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க தேவையில்லை. இளைப்பாறுதல் தரும் தேவனிடம் ஒப்படைத்துவிட்டு கவலை இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வோம். ரட்சிக்கப்பட்ட நீதிமானின் பாரத்தை கர்த்தர் சுமப்பார். ரட்சிக்கப்பட்ட நீதிமானின் பாரத்தை கர்த்தர் சுமப்பார். தீர்மானம்: என் கவலைகளை கர்த்தரிடம் சொல்லுவேன், அதன் பின் கவலைப்பட மாட்டேன்.